இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, முடிவு உங்கள் கையில், த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். வசனம் நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாம் பேசுகிற வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்குது, சக்தி வாய்ந்தவைகளாய் இருக்குது. அதே வசனம் உபாகமும் 30:19 பார்க்கும் பொழுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்போது அவரே சொல்லிடுறாரு, அவருடைய நம்மளை குறித்து வைத்திருக்க திட்டமே என்னதுன்னா, நம்ம ஜீவனை பேசி நம்ம பிழைக்கும்படிக்கு இருக்கணும்னு சொல்லி தான் அவருடைய திட்டமே. அப்போது ஜீவனும் மரணமும் இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குது. அப்போது நம்ம தான் சூஸ் பண்ணணுமா. அப்போது நம்ம இறுதியும் தெய்வ வார்த்தையால் நிரப்பும் பொழுது, நம்ம எண்ணங்களும் தேவனுடைய அந்த ஒத்த எண்ணமும் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றுவர்களாக நம்ம இருப்போம். இப்போது நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வாய் பேசும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இருதயத்தில் நம்ம தேவ வார்த்தைகளை நிரப்பும் பொழுது, அப்போது நம்மளுக்கெல்லாம் தேவையில்லாத அந்த சுவாபங்கள்லாம் நம்மளை விட்டு அகன்று போகும் பாருங்கள். அதுதான் நம்மளுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற காரியம். சில தினங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம், தெய்வ அன்பு எளிதில் சினம் அடையாது. ஒரு 8 பகுதியை நம்ம பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அதை தியானிக்கவில்லை அப்படின்னீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று கிறிஸ்துக்கள் நான் விசுவாசிக்கிறேன். அப்போது நம்ம மனது ஒரு போர்க்களம். அப்போனா நம்ம நினைக்கிறோம், நம்ம போராட்டம் நம்ம மனுஷங்கிட்டேருந்து வருது, பிசாசுக்கிட்டேருந்து வருது அப்படின்னு. அதை கூட ஒரு வகையில் சில டைம் இருந்தாலுமே அது உண்மை அல்ல. அது எங்கே முதல்ல நம்மளுக்கு வர்றது எங்கே தெரியுமா? நம்ம மனதில் தான். நம்ம போராட்டம் போருன்றதே, நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றதே மனது தான். ஏன்னா சில காரியங்களை போட்டு, தேவையில்லாததை போட்டு நம்ம மெடிடேட் பண்ணிவிட்டு தியானிட்டே இருந்தால் அதன் நிறைவு தான் நம்மளுக்கு, அது விளைவு தான் நம்மளுக்கு நிறைய பார்ப்போம் பாருங்கள். தேவையில்லாத வார்த்தைகள் தான் நம்ம பேசுவோம் பாருங்கள். கோபத்தினால தேவையில்லாத வார்த்தைகள் சில டைம் வந்துடுது இல்லை. அப்போ உடனே ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இதை இயேசு நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன் அப்படின்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி சில காரியங்கள் நம்ம கோபத்தை, அந்த சுவாபத்தை மேற்கொள்ளணும்னா உண்மையாகவே நம்ம பலத்தால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்து வழி நடத்தினா மட்டுமே தான் அதை மேற்கொள்ள முடியும். அதுதான் நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம். அதை கூட நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம சுவாபங்கள் வசனத்தினால நம்ம இருதயத்தை நிரப்பும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகுது. இப்போது நம்ம விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று நம்ம பார்க்குறோம் வேதத்தில். அப்போது விதைப்பு அறுப்பு பிரமாணம் வெறும் காணிக்க கொடுக்கறது மட்டும் கிடையாது. நம்ம வார்த்தைகள் கூட, நம்ம என்னெல்லாம் நம்ம வார்த்தையை நம்ம விதைச்சிருக்கோமோ அதெல்லாம் கூட நம்ம அறுக்கு போன்றது தான் அந்த வசனம் சொல்லுது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லுது. அப்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருந்தால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்லை இனிமேட்டு ஞானமாக பேசுறதுக்கு தேவ ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும்படி நம்ம விட்டு கொடுக்கலாம் நம்மளை. புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனம் பார்ப்போம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போது என்ன சொல்லுகிற வசனங்கள், தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் எப்படி இருக்குதா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்போ வார்த்தை தான் ஜீவன் என்று பார்க்கிறோம். அந்த ஜீவனை நம்ம பேச வேண்டும். அப்போது நம்ம வார்த்தை வார்த்தைன்னு சொல்கிறப்போ அது சத்தம் கொடுக்குது. அது வெறும் பேசுகிற ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு கொள்ளுறதுக்கு மட்டும்தான் கிடையாது. அது ஆவிக்குரிய வார்த்தைகளாகவும் அதிகாரம் உள்ளதாகவும் இருக்குதான். அத்தாரிட்டி இருக்குது வார்த்தையில். பாருங்கள்,
நம்ம ஆவிக்குரிய அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நம்ம மனித முயற்சி கிடையாது. நம்ம முயற்சி பண்ணுறதுனால கிடையாது. அது எப்படின்னா தெய்வீக வல்லமை, தேவனின் தெய்வீக வல்லமைனால பாருங்க, அந்த வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவை என்னது மரித்தோரிலிருந்து எழுப்பியது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போது அந்த வார்த்தைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உண்டு. இப்போ அந்த தெய்வ வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சுகப்படுத்துறது இருக்குது, சமாதானத்தை கொடுக்குது, ரட்சிப்பை கொடுக்கும் வார்த்தைகளாக இருக்குது, நம்மளை பாதுகாக்கிற வார்த்தைகள் இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம மெடிடேட் பண்ணி அதான் அனுதினமும் என்ன பண்ணுறோம், ஒரு தியானிப்பு அதில் தான் நான் மெடிடேஷன் வச்சேன் பாருங்கள் அந்த டாபிக். அப்படின்னா தியானிக்கிறது, சும்மா பார்த்து அந்த வசனத்தை பார்த்து போகிறது கிடையாது. இந்த வசனம் இந்த நாள் முழுவதும் நம்மளை நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா. எப்படி ஒரு 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 மாடு வாயில் போட்ட அந்த இலைகள் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைகளை அசைத்து கொண்டே இருக்கிற மாதிரி நம்ம வார்த்தைகளும் எப்படி இருக்கணுமா மெடிடேட் அதுதான் அப்படி தான் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அதை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம், அப்புறம் என்ன பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திருப்பி எடுத்து அதை அசை போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சத்தெல்லாம் என்ன ஆகும், அது உடம்புல சேர்ற மாதிரி இந்த வார்த்தை நம்ம மெடிடேட் ரொம்ப ஆழமாய் நிதானத்தோட அதை புரிந்து கொண்டு அந்த சாரை என்ன பண்ணணுமா, நம்ம ஃபுல்லாக அதை எடுத்து அதுதான் ஒரு நியூட்ரிஷன்ஸு. இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து அது அப்போது நம்ம தேவ வார்த்தையை நம்ம தியானிக்க நம்ம அந்த வாய் நிறைவுனா, அந்த இறுதிய நிறைவுனா நம்ம வாய் என்ன பண்ணுமோ நம்ம பேசும் என்று நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 12:14 சொல்லுது, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்போது நம்ம வாயில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும்னு போட்டிருக்கு. அப்படி அந்த வாயின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது, அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கிற உணர்வோடு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் செயல்பட பல முடிவுகளை நாங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குதுப்பா. ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே இவன் கொடுக்குற வார்த்தைகளை பேசுகிறதுக்கு எங்கள் எண்ணங்களை நாங்கள் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நிரப்பணும். எங்கள் இதயத்தில் உங்கள் வார்த்தைகளை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எந்த நெகட்டிவான காரியங்கள் அப்போ எதிர்மறையான எண்ணங்கள் ஆண்டவரை மேற்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவரே உங்கள் வசனத்தின் மூலம் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த யாரெல்லாம் மெடிடேட் பண்ணுறாங்களோ ஒருவேளை ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கக்கூட ஆண்டவரே அவங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, அவங்கள வழி நடத்துங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு தேவ வார்த்தைகளை ஆண்டவரை விசுவாசித்து அவங்க பயன்படும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, இது ஒரு சக்தி வாய்ந்தவை, இந்த வார்த்தை ஒரு ஜீவனை கொடுக்கும் என்று நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரே அதுக்கு நல்ல ஒரு பலனுள்ள வார்த்தைகள், நல்ல கனி கொடுக்கிற வார்த்தைகள் நாங்கள் பேசுவோம் ஆண்டவரே. அதை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி பேசுகிறதுக்கான அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த நிதானத்தை கொடுங்க எங்கள் சுவாபங்கள் கூட ஆண்டவரே அப்பா. நல்ல ஆண்டவரே தேவன் விரும்புகிற மாதிரி ஆண்டவரே அப்பா நாங்கள் அந்த தேவனுக்கு பிரியமான முறையில் கூட ஆண்டவரே நாங்கள் பேசத்தக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கணும் இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.